அகிலமெங்கும் நிறைந்து காணப்படும் நமது கன்னிராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நலமாக உள்ளீர்களா நண்பர்களே? இங்கு நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கன்னிராசி அன்பர்களின் கோச்சார நிலை, தொழில் நிலை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை, காதல் மற்றும் திருமண நிலை, மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம். நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். இன்றைய தினம் 22/12/2021 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மார்கழி மாதம் 7ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:24 நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. திதி இன்று மாலை 3:31 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 11:44 வரை பூசம், பின்பு ஆயில்யம். சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன் மற்றும் புதன், மகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன், கும்பத்தில் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நமது கன்னிராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் வீடியோட இடையில சொல்ல போறேன். இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்துள்ளனர். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் பகவான் இணைந்து காணப்படுகிறார். இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நல்ல மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரக்கூடிய அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்று அமையப்பெறும். அதிலும் குறிப்பாக உடன் பிறந்தவர்கள் வழியாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள் இன்றைய தினம் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக பிரச்சனைகள் இல்லாத ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுவீர்கள். மேலும் இதுவரை உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்திருந்த பிரச்சனைகளுக்கு கூட இப்பொழுது தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்படுவீர்கள். இதனால் நீங்கள் உங்களது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எளிதில் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல நம்பிக்கையையும் மன நம்பிக்கையும் தைரியத்தையும் பெறக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள். உத்தியோகத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறுவீர்கள். தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாளாக அமையும். தொழிலில் நீங்கள் புதிய புதிய மாற்றங்களை செய்வதற்கு தயாராக இருப்பீர்கள். அந்த மாற்றங்களை செய்து மகிழ்ச்சி கொள்வீர்கள். மேலும் தொழிலில் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் ஒரு நாள் விடுமுறையில் செல்வதாக இருந்தால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தாராளமாக விடுமுறை எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களது வேலைகள் சுயதொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களது அலுவலக வேலைகளாக இருந்தாலும் சரி, ஸ்மூத்தாக வேலைகள் நடந்துவிடும். ஏதாவது காரணத்தால் ஏதும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் திரும்பி வந்து எளிதாக சால்வ் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த பிரச்சனைகள் இருக்கும். எனவே இன்றைய தினம் நீங்கள் ஓய்வு நேரத்தை அதிகமாக பயன்படுத்துவீர்கள். கடந்த காலத்தில் முடிக்கப்படாத சில முக்கியமான விஷயங்களை, படைப்புகளை முடிக்க முயற்சிகள் செய்வீர்கள். இருந்தாலும் உங்களது இல்வாழ்க்கையில் சற்று கவனத்துடன் நடந்து கொள்வது அவசியம். சிறிய சிறிய பிரச்சனைகள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு மன நிம்மதியை கெடுக்கக்கூடிய அளவிற்கு அமையலாம். எனவே சிறிய பிரச்சனைக்கு கூட உங்களது வாழ்க்கை துணையுடன் உறவில் பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகமாக உள்ளதால் உங்களது மன அழுத்தம் இன்றைய தினம் அதிகரிக்கும், உடல்நலம் பாதிக்கும் வாய்ப்புகள் உண்டு. எனவே அதை மட்டும் நீங்கள் இன்று கவனமாக செயல்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மேலும் இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் தாராளமாக இருந்தால் உங்களது நெருக்கமானவர்கள் உங்களிடம் வரம்பு மீறி சில சாதகமான அட்வான்டேஜை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று அமையும் என்பதை மறவாதீர்கள்.
மேலும் இன்றைய தினம் கடுமையாக உங்களது மனைவியுடன் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் செயல்படாதீர்கள். அது உங்களது மனைவியின் மனநிலையையும் பாதிக்கும். மேலும் இன்றைய தினம் மரியாதை குறைவாக நீங்கள் யாரையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதன் மூலமாக உங்களது உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மேலும் இன்றைய தினம் உங்களது வீட்டில் இயந்திர பொருட்கள் ஏதேனும் பழுதாக வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக உங்களுக்கு செலவு செய்யவும் நேரிட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நீங்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளை மேலோங்கி அதிகரித்து காணப்படுவீர்கள். அதற்காக நேரத்தை செலவிட்டு மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறும். இதன் மூலமாக உங்களது குடும்பத்தில் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக அமையும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகரிக்கும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு. மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் 5. உங்கள் வாழ்க்கை துணையின் வழியாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் உண்டு என்பதால் நீங்கள் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக இன்றைய தினத்தில் நல்ல ஒரு நிம்மதி காணக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள். இன்றைய நாள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இருக்கும். நமது கன்னிராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது உயரதிகாரிகளின் ஆதரவுகளும் உங்களது சக ஊழியர்களின் ஆதரவுகளும் உங்களது பணிபுரியும் அலுவலகத்தில் கிடைக்கப்பெறுவதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கும் இன்றைய தினம் நல்ல புதிய மாற்றங்களை நீங்கள் செய்து அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானங்களை ஈட்டக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குவீர்கள். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறும். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக உங்களது நட்பு வட்டாரங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள். மேலும் இன்றைய தினம் நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருப்பதால் நீங்கள் உங்களது காரியங்களை முறையாக திட்டமிட்டு நேர மேலாண்மையுடன் செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக அனைத்து காரியங்களிலும் சிறப்பான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். இதை மறவாமல் நீங்கள் கடைபிடித்தால் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான தினமாக மாற்றிக்கொள்ள முடியும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து உங்களை மகிழ்விக்கக்கூடிய நிம்மதியடைய செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் குறித்த எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கி காணப்படும். குழந்தைகள் எதிர்காலத்திற்காக இன்றைய தினம் உங்களது நேரத்தை செலவிடுவீர்கள். அது குறித்த சிந்தனைகள் இன்று மேம்பட்டு காணப்படும். நண்பர்கள் வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமையும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உண்டு. நண்பர்களே, நமது கன்னிராசி என்பவர்கள் இன்று முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணை வீடியோ இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு. எனவே மீண்டும் முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.